சப்போஸ் நீங்கள் அதில் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு நீங்கள் வேலைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியில் இந்த இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கப்பட்டதுக்கான காரணம் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. நேத்தோட செட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், லா காலேஜ். ஸோ லா காலேஜில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இதுக்கூட டேட் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 31 மார்ச் 3 இது வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வருஷம் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான தேதி வந்து 11/5/2025 வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க அப்ளிகேஷனோட ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் வந்து இதுலேயும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து மார்ச் இதோட சேர்த்து நீங்கள் வந்து செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறவங்க இதையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் செட் எக்ஸாமினேஷன் தான் மையப்புள்ளியாக வச்சு இதை நகர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 4 நாளில் நடந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு யாரும் சொல்லலை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லாருமே மாடரேட்டாக, கொஷின் வந்து டஃப்னு சொல்ல முடியாது, இல்லை ஈஸின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மாடரேட் லெவலில் இருக்கிறதுனால எல்லாரோட கொஷினும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லோரும் வந்து ஒரு 50 to 40 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும். இதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் சட்டக்கல்லூரிக்கு இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணிகளின்படி 3/3/2025 அந்த தேதியோட விண்ணப்பங்கள் முடிகிற கடைசி தேதி வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. மாலை 5 மணி வரை அதுக்கான நீட்டிப்பிக்கப்படுகிறதுக்கான தேதிகள் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இது வந்து லா காலேஜுக்கான டிஆர்பி. இதையும் வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி தான் நடத்த இருக்குது. ஸோ இதுக்கான தேதி வந்து 3ஆம் தேதியிலேருந்து இந்த 18/3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க யாரெல்லாம் பாஸ் பண்ணிவிடுவாங்கிற நம்பிக்கையும், அதே மாதிரி வந்து யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதோட அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து டஃபாகவும் இல்லை ஈஸியாகவும் இல்லை அப்படின்னா ஆவரேஜாக வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு 50% இருக்கணும் இல்லையா. நார்மலாக வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஆர்பியில் ஏற்கனவே நார்மலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 90ங்கிறது மார்க்கும், அது மாதிரி பிடபிள்யூடிக்கு 82ங்கிறதும், அண்ட் அதர் தென் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படிங்கிறது 82 மார்க்குன்னு இதை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பிஜிடிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல் கேட்டகரிஸ் வந்து 50% இருக்கணும், எஸ்சி எஸ்சிஏ 45% இருக்கலாம், எஸ்டி 40% இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மார்க்ஸ் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. நேற்று நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து 100 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின், மொத்தம் 150 கொஷின்ஸ் இருக்கும். 150 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 300 மார்க் கிடைக்கும்.